குபேரர் ஒரு முன்னொரு காலத்தில் மிக பெரிய திருடனாக இருந்தார். இவருடைய வறுமையினாலும் வேற வழி இல்லாமல் திருட ஆரம்பித்தார். ஆனால் கோவிலில் மட்டும் திருட மாட்டார். சிவன் கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே ஏராளமான விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. அந்த சமயத்தில் ஒரு பலத்த காற்று அடித்து அந்த விளக்கு எல்லாமே அணைஞ்சிருச்சு. அந்த கோவிலில் ஏராளமான செல்வங்களும் நகைகளும் இருப்பதை குபேரர் பார்க்குறாங்க. கருவறையில் உள்ள சிவனுக்கு அருகில் உள்ள தீபமும் அணைந்து விட்டது. சிவன் இருளில் இருப்பதை பார்த்த குபேரர் விளக்கேற்ற ஆரம்பித்தார். அவர் ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போதும் பலத்த காத்தடிச்சு அந்த விளக்கு எல்லாம் அணைந்து விட்டது. அப்படி இருந்தும் அவரோட விடாமுயற்சியால் ஈசனின் அருகில் உள்ள விளக்கை விடாமல் ஏற்றி வச்சாரு. இதனை கண்ட ஈசன் மனம் மகிழ்ந்து குபேரருக்கு அருள் புரிந்தார். நீ அடுத்த பிறவியில் செல்வத்தின் அதிபதியாக இருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி